சிந்து பைரவி நியூப்ரமும் போலீஸ் வராங்க. போலீஸ் வந்ததுமே பார்த்தீங்கன்னா போயிட்டு கோவில விசாரிக்கும் போது அங்கே சிந்து வரவே இல்லை, பொய் சொல்லியிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வருது. உடனே இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு உங்ககிட்ட பொய் சொல்லி தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க இன்ஸ்பெக்டர், நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணணும், அந்த சிந்துவை சும்மா விழக்கூடாது, அவளுக்கு சரியான ஒரு தக்க தண்டனை நம்ம வாங்கி கொடுக்கணுன்றாங்க. கவலைப்பட வேண்டான்றாங்க. பாத்திய சிவா எப்படியெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ஃபுல்லாகவே சந்தேகம் இருந்துச்சு ஸ்னேகா. ஏன்னா நான் எந்த ஒரு தப்பு பண்ணல, எல்லாமே பொய் சொல்லி பண்ணான்றது. கவலையே படாத, நியாயம் நம்ம பக்கம் இருக்கு சிவா. உன் பெரியம்மாக்கும் அந்த சிந்துவோடைய உண்மையான முகம் தெரிய வரும். தெரிய வந்து அதுக்கப்புறம் உன் பெரியம்மாவே அவ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற நாட்களும் வரும்ன்றாங்க. அதனால நீ கவலையே பட வேண்டாம் சரியான்றாங்க. எப்படியோ ஸ்னேகா நீயும் அங்கிள் இருந்ததுனால தான் இப்போ வந்து என் மேல எந்த ஒரு தப்பு இல்லை நிரூபணம் ஆயிருக்கு. இங்க பாரு சிவா, எப்பவும் நாங்க உனக்காக இருப்போம் சரியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ சொல்லு. நீ தான் உலகம், நீ தான் எல்லாம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க. உன் கூட சந்தோஷமா வாழணுன்ட்டு பல கனவுகளோட இருக்க. அப்படி இருக்கும்போது நான் உன்னை கைவிட்டுறேன். நான் சொல்லு, எந்த காரணத்துக்காகவும் கைவிடவே மாட்டேன். சீக்கிரமா வந்து சிந்து கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி ஏன் பெரியம்மா கிட்ட சொல்லி அவளுக்கான சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றாங்க. இங்க ஆதாரங்கள் கிடைச்சதுனால ஸ்னேகா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இனி சிவா எனக்கு தான், யாருக்காகவும் சிவா இல்லைன்றது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஸ்னேகா. அடுத்து என்ன நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.